தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விமான சாகசம் பார்க்க 5 பேரும் வெயில் காரணமாகவே உயிரிழந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். 7 பேர் மட்டுமே தற்பொழுது சிகிச்சையில் இருப்பதாகவும் பேட்டி. இது எல்லாமே வெயில் தாக்கம், இது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள். இந்த 5 பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல, இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் 5 பேர். அதுவும் கூட இந்த வெயில், இது எல்லாமே விமானப்படை ஏர் ஷோவில் ஏற்பட்ட உயிரிழப்பில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நிகழ்ச்சியில் அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுத்திருந்ததாக விளக்கம். யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல, இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினைச்சாலுமே, அது ஈவன் பத்திரிகை நீங்க நினைச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இந்த 5 ராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்தோரில் 5 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எக்ஸ் பக்கத்தில் பதிவு. சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். விமான சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட இறப்பிற்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். போதிய வசதிகளை மேற்கொள்ளாததற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட இறப்பிற்கு அரசின் கவனக்குறைவே காரணம் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. தன்னலன் பேணாது மக்கள் நலனை பெரிதாக பேணும் அரசை மக்களுக்கான அரசாக விளங்கும் எனவும் சாடல். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சுவரின் மேல்பூச்சி இடிந்து விழுந்து விபத்து 6 மாதங்களே ஆன நிலையில் இடிந்ததால் மக்கள் அதிர்ச்சி. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை கூடுகிறது அமைச்சரவை கூட்டம். துணை முதலமைச்சருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது, 500 மதுக்கடைகளை குறைப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுவிற்கு ராணுவ அணிவகுப்புடன் உற்சாக வரவேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் மரியாதை. தலைமை தளபதி அனில் சௌகான் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு. தஞ்சாவூரில் அமமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது. டிடிவி தினகரன் தலைமையிலான கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. ராமநாதபுரம் பாம்பனில் 550 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலம்.
வருகிற 15ஆம் தேதி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாள் அன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 56,800 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆயுத பூஜையை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்று முதல் 7 நாட்கள் சிறப்பு சந்தை. பூ, பழங்கள் உள்ளிட்டவற்றை ஒரே இடத்தில் குறைந்த விலையில் மக்கள் வாங்குவதற்கு வசதியாக அங்காடி நிர்வாகம் நடவடிக்கை. மலேசியாவிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த விமானத்தில் பெண் பயணி ஒருவர் திடீரென உயிரிழப்பு. தூக்கத்திலேயே கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக விசாரணையில் தகவல். அதிமுகவிலிருந்து பிரிந்த அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டுமென சென்னை முழுவதும் போஸ்டர். அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் ஜே.சி.டி. பிரபாகரன், கே.சி. பழனிசாமி, புகழேந்தி சார்பில் வலியுறுத்தல். அக்டோபர் 9ஆம் தேதிக்குள் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் தொகுத்தறி மதிப்பெண்களை பள்ளிக்கல்வித்துறை செயலில் பதிவேற்ற வேண்டும். மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தல். காலாண்டு விடுமுறை முடிந்து உற்சாகமாக மீண்டும் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள். முதல் நாளான இன்று மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாட நூல்கள் விநியோகம். பழனியில் ரோப் கார் சேவை இன்று முதல் 40 நாட்களுக்கு நிறுத்தம். பராமரிப்பு பணி நடைபெறுவதால் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 17,000 கனஅடியிலிருந்து 13,000 கனஅடியாக சரிவு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததை அடுத்து நீர்வரத்து குறைந்தது. சென்னை காசிமேடு சிக்னல் அருகே குழாய் உடைந்து சாலைகளில் கழிவுநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதி. காவல்துறையினர் மணல் மூட்டைகளை வைத்து சீரமைக்க முயற்சி. தேனி ஆண்டிப்பட்டி ஆட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை. நல்ல விலைக்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தசரா பண்டிகையை முன்னிட்டு கோலாகல கொண்டாட்டம். தப்பாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலைகளை செய்து மக்கள் அசத்தல். நவராத்திரி விழாவை முன்னிட்டு அசாமின் கவுகாத்தியில் உள்ள காமாக்கியா கோவிலில் அலைமோதிய பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு. ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தை அடுத்த மாதம் கடைசி வாரத்தில் நடத்த பிசிசிஐ திட்டம். லண்டன் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக அத்திட்டம் கைவிடப்பட்டதாக தகவல். வெளிநாட்டில் மனைவி ஷாலினியுடன் சாலையில் உலா வந்த நடிகர் அஜித் குமார். வீடியோவை இணையதளத்தில் வைரலாக்கி வரும் ரசிகர்கள்.